வணக்கம். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட் லாங் கேப். ஸோ நமக்கு அப்பப்போ ப்ரையாரிட்டிங்கிறது மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த விதத்தில் இப்போ ஒரு ஃபுல் ப்ரையாரிட்டியோடு நாங்கள் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஹர் ஸ்பேஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற பேரில் ஆஃப்லைன் கிளாஸ் சென்னையில் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதை என்னோடய கம்யூனிட்டியில் போஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நிறைய பேர் விஷஸ் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ்லி விஷஸ். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறது, ஏன்னா முதல்ல யூடியூப் சேனல் தான் பேஸ். இதில் வந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எல்லாம் தான் என்னோட அடுத்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் அடுத்தடுத்த ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் உங்களோட எல்லா ஒரு கான்ட்ரிபியூஷனும் காரணமாக இருந்தனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றிகள் பல. ஸோ இப்போது ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் விஷஸ் போட்டிருந்தீங்க. அது கூடயே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ நீங்கள் ஷிஃப்ட் ஆக போகிறீங்களா மேம் புனேலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அதையும் தெளிவுபடுத்த வேண்டியதும் என்னோட கடமை அப்படின்றனால தான் இந்த ஒரு குட்டி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒருவேளை நீங்கள் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஸோ ஐ எம் சாந்தி காசிராஜ், ஃபிட்னஸ் ட்ரெய்னர் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ இந்த சேனலில் நம்ம நிறைய ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நியூட்ரிஷன் டிப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். எல்லா ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களையும் என்கரேஜ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண வைக்கணுங்கிற விதத்தில் நிறைய இந்த மாதிரி ஈஸி எக்ஸசைஸ், மாடரேட் எக்ஸசைஸ், அட்வான்ஸ் எக்ஸசைஸ்னு எல்லாரையும் கவர் பண்ணுற விதமாக எக்ஸசைசஸ்லாம் போட்டுட்ருப்போம். இப்போ திரும்பவும் நம்மளோட புதுசாக ஆரம்பிக்க போகிற ஆஃப்லைன் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு வருவோம். ஸோ ஹர் ஸ்பேஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வித் லோகோ நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். இதுதான் எங்களோட லோகோ அண்ட் பேர். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அங்கே ஆரம்பிக்கிறதுக்காக நான் அங்கே வரப்போகிறேன்னா அப்படின்னா அந்த இடத்துல தான் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, ஆல்வேஸ் தனி மரம் தோப்பாகாது. நான் ஒருத்தரை வந்து இங்கே உள்ள சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கணும், ஆன்லைன் கிளாஸஸும் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் எடுக்கிற ஆஃப்லைன் கிளாஸஸையும் நான் மட்டுமே பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து நம்மளால் ஒரு பர்டிகுலராக ஒரு அளவுக்கு தான் நம்மளோட சர்வீஸை கொடுக்க முடியும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த குவாலிட்டி குறையாமல் நம்மளோட ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிற ஒரு டீமை பில்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அதுக்கு அடுத்த லெவலில் க்ரோத் ஆக முடியும். நம்மளோட ரீச்சை அதிக பேருக்கு நம்மளோட சர்வீஸையும் ப்ரொவைட் பண்ண முடியும். அந்த விதத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு பார்ட்னர் தான் ரஞ்சிதா அருண்குமார். ஸோ ரஞ்சிதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னோட கிளாஸ் ஆன்லைன் கிளாஸில் ஸ்டூடெண்ட்டாக வந்தாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்கள மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. அப்பப்போ அவங்க எல்லாருக்குமே நான் எங்கே படித்தேங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்புவேன். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கும் அனுப்பும்போது அவங்களுக்கும் அந்த கோர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து திரும்ப அவங்க பண்ணாங்க. அவங்களுமே நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர் ரெண்டுமே என்னை மாதிரி 2 கோர்ஸுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமும் டச்சிலேயே இருந்தாங்க. அப்படி போயிட்டே இருந்துச்சு. பட் எங்களுக்கு ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னோடனே, ஒய் நாட் இன் பூனே, ஏன் சென்னை போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் இங்கே கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட பேஸே தமிழ் ஆடியன்ஸ், அந்த யூடியூப் அதிலிருந்து க்ரோத் ஆனதுனால நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னா சென்னையில் தான் ஆரம்பிக்கணுங்கிறது எங்களுக்கு மைண்டில் இருந்துச்சு. ஸோ சென்னை அப்படின்னு டிசைட் பண்ணும்போது அப்போது கரெக்டான அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அமையணும். அப்படிங்கும்போது எனக்கு டக்குன்னு நான் சொன்ன அந்த ரஞ்சிதா அவங்க தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று படிக்கணும்னு நினச்சி படிக்கிறதுங்கிறது அதில் ஒரு பேஷனேட்டாக இருக்காங்கங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் அவங்க அது படிக்கிறதுக்கு அவங்களோட பார்ட்னரோட சப்போர்ட் அப்படிங்கிறத வந்து அப்படியே எனக்கு நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கணும், என்னைய நிறைய பேர் நான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பண்ணுறேன்னு சொல்லும்போது அது எல்லாத்துக்குமே நான் நினைக்கிற காரணம் என்னோட சப்போர்ட் என் கணவர் தான். அந்த பார்ட்னர் எனக்கு எப்படி என் கணவர் சப்போர்ட் பண்ணாரோ அதே மாதிரி ரஞ்சிதாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அவங்க சென்னையில் இருக்காங்க, 4 இயர்ஸ் குழந்தை இருக்குது. அந்த பையனை விட்டுட்டு அங்கேருந்து சென்னையிலேருந்து கொச்சின் போய் அங்கேருந்து அவங்க ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களோட பேஷனேட்டாக அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறதும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்க பார்ட்னர் பண்ண சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதனால தான் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து பேசும்போது, ஸோ அவங்கள ஒரு 2 பேரையும் சேர்த்து ஒரு பார்ட்னராக எடுக்கும்போது அவங்க நல்லாவே அடுத்து ஒரு யங்ஸ்டர்ஸாக அவங்களும் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த ஃபீல்டில். அப்படிங்கும்போது அந்த சர்வீஸ் நம்ம கொடுக்குற ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது எங்கேயும் குறையாமல் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அவங்க அதே ஏரியாவில் இருந்தாங்க, சென்னையிலேயே இருந்தாங்க. ஸோ கேட்கும்போது அவங்களும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் வி ஆர் ரெடி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி சொல்லுவோம்ல, அந்த யூனிவர்ஸ் நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஒரு ஆப்ஷன்ஸும் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் மே டேக் சம் டைம்ஸ். ஸோ இமீடியட்டாக முடியாது, அது அப்படியே மைண்டில் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒன்றொன்னா இப்படி கிளிக் ஆகி வந்தது தான் இது. ஸோ அஃப்கோர்ஸ் என்னோட கணவரோட சப்போர்ட் அப்படிங்கிறது எப்போவுமே எனக்கு இருக்கணுங்கிற மாதிரி நான் இதை சொன்ன உடனே அவர் எல்லா ஒரு பிளானையும் ஒன்றொன்னா எனக்காக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போது அதோட வேலை, இன்டீரியர் வேலை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, கிளாஸஸ்னால் எப்படி இருக்கும்?
அதை பற்றி பார்ப்போமா? ஒரு கிளாஸ்ன உடனே நிறைய ஜிம்முக்கு குறைச்சல் சென்னையில். அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் நாட் லைக் அ ஜிம். எக்யூப்மெண்ட்டோட நிறைய இதெல்லாம் உள்ளதில் லேடிஸ் போனாங்கனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று யூனிசெக்ஸ் ஜிம்மாக இருந்ததுன்னா அங்கே போய் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஆன்லைனில் எப்படி ஒரு லேடிஸ்க்கான ஆன்லைன் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேனோ அதே கான்செப்டை ஆஃப்லைனுக்கும் ஒன்லி ஃபார் லேடிஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். அதுக்கு அடுத்து என்னது அப்படின்னா, ஜிம்முக்கு போனாலும் நிறைய லேடிஸ் என்ன பண்ணுறதை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, போவாங்க. அங்கே போயும் ஏதாவது ஒரு கார்டியோ மிஷினில் போய் ட்ரெட்மில்ல ஓடுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது தான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே வெயிட்ஸ் தூக்கினாலும் சின்ன டம்பிள்ஸ் வச்சு தூக்குறது, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே ஒழிய ரொம்ப பெருசாக நான் எல்லாரையும் சொல்லலை. பட் மோஸ்ட் ஆஃப் த போகிறவங்க எல்லாருமே இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தோம். அதனால தான் ஃபார் லேடிஸ் எப்படி அவங்களுக்கு ஒரு பாடி வெயிட்லேயே ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுறக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்க முடியும், ஒரு டிஃப்ரெண்டானது எப்படி கொடுக்க முடியும், ஒரு கார்டியோ ஸ்ட்ரென்த்து அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாத்தையும் பில்ட் பண்ணுறதுக்கு, அண்டு ஃப்ரீயாக உள்ள ஃப்ரீ வெயிட்ஸ் டம்பிள்ஸை தூக்கிட்டே எப்படி அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் பில்ட் பண்ண முடியும் அப்படின்றக்காக ஒன்லி ஃபார் லேடிஸ்க்கு ஸ்ட்ரக்சர் பண்ண என்னோட ப்ரோக்ராம் ஆன்லைனில் 3+ இயர்ஸாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கிளைண்ட்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவங்க கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே கான்செப்டை தான் நம்ம இங்கே ஆஃப்லைன்லேயும் கொண்டு வரோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நிறைய பேருக்கு நிறைய டவுட், எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாதா, யூனிசெக்ஸ் இல்லாமல் இது ஒன்லி லேடிஸ்க்கா, அதில் என்ன மட்டும் செய்வீங்க, ஒன்லி ஜும்பா கிளாஸா இல்லை யோகா கிளாஸா, இப்படி எல்லாம் கேட்குறவங்களுக்கு சப்போஸ் நம்மளோட சேனல் மூலியமாக பார்க்குறவங்களுக்கு இது புரியட்டும் அப்படிங்கிறனால தான் இது சொல்கிறேன். நீங்களும் அந்த கேளம்பாக்கம் ஏரியாவில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதை சுற்றி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்பட்டாலும் சரி வந்து பாருங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸில் என்கிட்ட படித்தவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் நிறைய சொல்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டும் சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பேஸில் இங்கே சொல்லும்போது இங்கே தெரியறவங்க கேட்குறவங்கெல்லாம் நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவீங்க அப்படின்றனால தான் நம்ம கிளாஸோட டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாம் சொன்னோம். ஸோ எப்படி எடுத்தோம் பார்ட்னர் அப்படிங்கிறதையும் சொல்லும்போது ஃபுல் டைம் நான் இங்கே இல்லைனா கூட எந்த விதத்திலும் குவாலிட்டி குறையாமல் அதே மாதிரி நல்ல ஒரு சர்வீஸை கொடுக்கறதுக்கு அதே மாதிரி ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்காங்க, அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நானும் இன் பிட்வீன் 1 மந்தில் ஒரு 14 நாள் இங்கே 14 நாள் அங்கே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ நான் வரும்போது யார் மீட் பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க வரும்போது நமக்குன்னு இப்போ ஒரு இடமே இருக்குது, ஹெர் ஸ்பேஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. நம்ம இடத்துல அங்கே சேர்ந்து பண்ணலாம் எக்ஸசைஸ். வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நான் கம்யூனிட்டியில் எப்பப்போ வரேங்கிற ப்ரோக்ராம் போடுறேன், எப்போ இத்தனை நாள் இருப்பேன்னு போடுறேன். நீங்கள் வந்து நேரில் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஸ்டுடியோவோட பேர் அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணி விடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த லொக்காலிட்டியில் இருக்கீங்கன்னா நீங்களும் வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம அதிலே சொன்ன மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களோட சப்போர்ட் ஹெர் ஸ்பேஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவோட ஃபுல் டீமுக்கும் கட்டாயம் வேணும். இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிஞ்ச உடனே அதோட அப்டேஷனும் கொடுக்குறேன். எப்போ ஓப்பனிங் அப்படிங்கிறதுக்குள்ள இனாகரேஷனுக்கும் உங்கள் எல்லாரையுமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறேன். யாரெல்லாம் முடியுமோ கட்டாயம் வந்து நேர்லேயே வந்து விஷ் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின மேலும் பல அப்டேட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடச்சிட்டே இருக்கும். ஹோப்ஃபுல்லி அடுத்த வீடியோவை ஹெர் ஸ்பேஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவிலேருந்து நம்ம பார்ப்போம். நன்றி.